இந்த உலகத்தில் நிறைய கொள்கைகள் இருக்கின்றது. மார்க்கம் என்ற பெயரால் சடங்குகள் சம்பிரதாயங்களோடு ஏராளமான கொள்கைகள் இந்த உலகத்திலே பின்பற்றப்படுகின்றது. ஆனால் அத்தனை கொள்கை கோட்பாடுகளிலும் மிகச்சிறந்த கொள்கை எதுவென்று சொன்னால் இஸ்லாம் மட்டும்தான். அப்போ மார்க்கத்தை நாங்கள் படிக்கணும் விளங்கணும் என்று சொன்னால் அதற்கான முயற்சிகள் எங்களிடத்தில் இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் இருந்த அந்த சஹாபிய பெண்களும் சரி, சஹாபாக்களும் சரி, அன்றைக்கு வாழ்ந்த இளைஞர்களும் சரி என்ன செஞ்சாங்கன்னா மார்க்கத்தை படிக்கிறதுக்காக நிறைய தியாகங்களை செஞ்சாங்க. மார்க்கத்தை படிக்கிறதுக்காக நிறைய தியாகங்கள் அவங்களோட பொருளாதாரத்தால், அவங்களோட உடலால், அவங்களோட நேரத்தால் எல்லாத்தாலையும் செலவழித்து என்ன செஞ்சாங்கன்னா மார்க்கத்தை படித்து கொண்டாங்க. அவங்களுடைய இந்த உலக வாழ்க்கையினுடைய நோக்கம் எதுன்னு சொன்னால் இந்த உலகம் இல்லை, இந்த உலகங்கிற இந்த பரீட்சை கூடத்திலிருந்து நானும் என்னுடைய குடும்பமும் வெற்றி பெறணும். நான் மட்டும் வெற்றி பெறக்கூடாது, நான் பெத்தெடுத்த என்னுடைய பிள்ளை என்ன செய்யணும்னா நாளை மறுமையில் வெற்றியாளனாக மாறணும், என்னுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் சுவனத்துக்குரியாக்களாக மாறணுங்கிறத அன்றைய குடும்பமாக அன்றைய பெண்கள் எல்லோருமே உணர்ந்து வச்சிருந்தாங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இன் அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ கைரல் ஹதியி ஹதிய முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா வ குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ வ குல்ல பித்ஆத்தின் ضலாலா வ குல்ல ضலாலத்தின் ஃபின்னார். வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதல்களில் சிறந்தது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தில் புதிதாக உண்டாகக்கூடிய காரியங்கள் அத்தனையும் வழிகேடுகள் என்றும் அந்த வழிகேடுகள் அனைத்தும் நம்மை நரகிலே கொண்டு போய் சேர்க்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்த அந்த செய்தியை நானும் உங்களுக்கு இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் எச்சரிக்கை செய்தவளாக, இஸ்லாம் என்பது உலகத்திலே எத்தனை கொள்கை கோட்பாடுகள் இருந்தாலும் மனிதர்கள் பின்பற்றுவதற்கு தகுதியான ஒரே ஒரு கொள்கை இஸ்லாம் மாத்திரம்தான். இந்த உலகத்தில் நிறைய கொள்கைகள் இருக்கின்றது. மார்க்கம் என்ற பெயரால் சடங்குகள் சம்பிரதாயங்களோடு ஏராளமான கொள்கைகள் இந்த உலகத்திலே பின்பற்றப்படுகின்றது. ஆனால் அத்தனை கொள்கை கோட்பாடுகளிலும் மிகச்சிறந்த கொள்கை எதுவென்று சொன்னால் இஸ்லாம் மட்டும்தான். ஏனென்று சொன்னால் அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், இந்த இஸ்லாம் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த மார்க்கம் எப்பொழுதும் அல்லாஹ்வுக்கு மாத்திரமே சொந்தமானது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் உள்ள ஏராளமான படைப்பினங்களை மனித குலத்துக்காகத்தான் படைத்திருக்கின்றார். மரங்களாக இருக்கலாம், நீர்நிலைகளாக இருக்கலாம், ஏனைய ஜீவராசிகளாக இருக்கலாம், எந்த ஒரு படைப்பினமாக இருந்தாலும் அவையெல்லாம் இந்த உலகத்திலே ஏன் படைக்கப்பட்டிருக்கின்றது என்றால் மனித குலம் இந்த உலகத்திலே நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா இந்த படைப்பினங்களை எல்லாம் படைத்து வைத்திருக்கின்றான். எதை எடுத்தாலும் அது மனுஷனுக்கு பயன்படுறதுக்காகத்தான். காகத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன், உதாரணமாக காகத்தை எடுத்துக்கிட்டால் எங்களோட பார்வையில் காகம் ஒரு அற்பமான பிராணியாக இருக்கும். காகத்தை அல்லாஹ் என்னதுக்கு படைச்சிருமா நாங்கள் யோசிச்சிருக்கவே மாட்டோம். காகம் இல்லைன்னு சொன்னால் எங்களோட சூழலே நாறி போயிடும். என்ன, சூழலை சுத்தமாக்குற பிராணி காகம்தான். நாங்கள் போடுற அழுக்குகளை எல்லாம் தூக்கி எடுத்துகிட்டு போய் எங்கேயா வச்சு சாப்பிட்டு சூழல் அப்படி அப்படியே எங்களோட க்ளீன் பண்ணிவிடுது, எங்களோட ஏரியாவை க்ளீன் பண்ணுது காகம். அப்போ அல்லாஹ் அதில் அப்படி ஒரு நன்மையை வச்சிருக்கிறான். இப்படி எந்த ஜீவராசியை எடுத்து பார்த்தாலும் அதில் ஒரு நலவு. புளியை என்னத்துக்கு படைச்சிருக்கான்னு நாங்கள் யோசிச்சு பார்ப்போம். புளியை ஏன் படைச்சிருப்பான் நாங்கள் எப்போயாவது யோசிச்சிருக்கிறோமா? இல்லை. புளியை ஏன் படைச்சிக்கிறான்னு கேட்டால் மானை வேட்டையாடுறதுக்கு படைச்சிக்கிறான். மானை ஏன் புலி வேட்டையாடுன்னு கேட்டால் மான் என்ன செய்யும்னா புல்லெல்லாம் சாப்பிடும். புல் எல்லாத்தையுமே மான் சாப்பிட முடிச்சிடுன்னு சொன்னால் எங்களுக்கு நிலத்தடியில் இருக்கிற நீர் இல்லாமல் போயிடும். அப்போ அந்த நிலத்தடி நீரை சமப்படுத்துறதுக்காக அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொன்னால் மான்ல அரவாசை வேட்டையாடுறதுக்காக புளியை வச்சிருக்கிறான். ஒரு புலி செத்து போச்சுண்டா 25 வருஷத்துக்கு தேவையான நீர் எங்களுக்கு இல்லாமல் போயிடும். அப்போ புலியோட எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் அதில் இறப்பு வீதம் குறையத்தான். அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி பூமியை சமநிலைப்படுத்துறதுக்காக மனித குலம் வாழணுன்றதுக்காக இந்த பூமியை சமப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா ஏராளமான படைப்பினங்களை எல்லாம் படைச்சு வச்சிருக்கிறான். எல்லா படைப்பினங்களும் யாருக்காக? மனிதன் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழணுன்றதுக்காக. இப்போ மனிதனை எதுக்காக படைச்சிருக்கிறான்னு கேட்டால் மனிதனத்துக்கு படைச்சிக்கிறான், அவனை வணங்குறதுக்காக படைச்சிக்கிறான். மஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், ஜின்களையும் மனிதர்களையும் நான் படைத்திருப்பது
என்னை வணங்கி வழிபடுவதற்காக என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அப்படியே வெறுமனை சொல்லிட்டு விட்டுறாம அந்த வணக்கமும் வழிபாடும் எப்படி இருக்கணும்ங்கிறத சொல்லி காட்டுறதுக்காகத்தான் அல்லாஹு தஆலா இந்த சமூகத்துக்கு காலத்துக்கு காலம் இந்த உலகத்தில் நபிமார்களை அனுப்பினான். எல்லா நபிமார்களுமே வந்து இந்த உலகத்தில் தூய்மையான இந்த இஸ்லாத்தை தான் போதிச்சாங்க. எல்லா நபிமார்களும் சொன்னது தௌஹீதுங்கிற இந்த ஓரிரை கோட்பாட்டை தான் எல்லா நபிமார்களுமே சொன்னாங்க. அப்போ அந்த வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்க வேண்டும்ங்கிறத சொல்லி காட்டுறதுக்காக அல்லாஹு தஆலா நபிமார்களை அனுப்பி இந்த வாழ்க்கை முறையை நீங்கள் இப்படி வாழ்ந்தால் தான் நாளை மறுமையில் வெற்றி பெறலாம் என்பதை சொல்லி காட்டுறான். இந்த வாழ்க்கை இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் என்பது ஒரு வரையறைக்குட்பட்ட மார்க்கம். இவ்வளவுதான் ஒரு வரையறை போட்டு வச்சிருக்குது. அந்த வரையறைக்குள்ளே நின்று எங்களோட வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்தோம் என்று சொன்னால்தான் நாளை மறுமையில் நாங்கள் சுவனத்துக்குரியவர்களாக மாறலாம். அந்த வரையறையை தாண்டியதாக எங்களுடைய வாழ்க்கை அமைந்துவிடும் என்று சொன்னால் நாளை மறுமையில் நாங்கள் நிரந்தரமான நஷ்டவாளிகளாக மாற வேண்டிய ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமை உண்டாகும். எனவே இஸ்லாம் என்பது ஒரு வரையறையுடன் கூடிய மார்க்கம். அப்போ அந்த இஸ்லாம் என்னென்ன வரையறைகளை எல்லாம் சொல்லுகின்றது என்பதனை நாங்கள் அறிய வேண்டும் என்று சொன்னால் கட்டாயமாக நாங்கள் மார்க்கத்தை படித்து கொள்ள வேண்டும். படித்தா மட்டும்தான் என்ன செய்யலாம்? இஸ்லாத்தை தெரிஞ்சு கொள்ளலாம். படிக்கலைன்னு சொன்னால் இஸ்லாத்தை தெரிய இயலாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, உலகத்தில் உள்ள விஷயமா இருந்தாலும் என்ன ஒரு செயற்பாடாக இருந்தாலும் நாங்களாக தேடி படித்தா தான் என்ன செய்யும்? அந்த நாலேஜ் எங்களுக்கு கிடைக்கும். நாங்களாக தேடி போகலைன்னு சொன்னால் அந்த நாலேஜ் எங்களுக்கு வராது. தேடி போனால் தானே எதுவும் கிடைக்கும். இப்போ எங்களோட வீட்டில் வாளியில் அரிசி இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளும். இந்த அரிசி சோறாகணும்னா என்ன செய்யணும்? நாங்கள் தான் எடுத்து ஆக்கணும். அது சும்மா வாளியில் இருக்கிற அரிசி சோறாகுமா? ஆகாது. நாங்கள் தான் என்ன செய்யணும்? அந்த அரிசி எடுத்து கழுவி குக்கர்லேயோ அடுப்புலையோ போட்டு என்ன செய்யணும்? நாங்கள் தான் ஆக்கி எடுக்கணும். அப்போ எங்கள்கிட்ட அதுக்கான முயற்சி இருக்கணும். இந்த இடத்துல இருந்து நான் அந்த இடத்துக்கு போகணும்னு நினைச்சா போக இயலுமா? போக இயலாது. நினைச்சா நான் என்ன செய்யணும்? என் கால்களை தூக்கி வச்சு அதுக்காக நடக்கணும். அப்போ முயற்சிங்கிறது கட்டாயமாக இருக்கணும். அப்போ மார்க்கத்தை நாங்கள் படிக்கணும் விளங்கணும் என்று சொன்னால் அதற்கான முயற்சிகள் எங்களிடத்தில் இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் இருந்த அந்த சஹாபிய பெண்களும் சரி, சஹாபாக்களும் சரி, அன்றைக்கு வாழ்ந்த இளைஞர்களும் சரி என்ன செஞ்சாங்கன்னா மார்க்கத்தை படிக்கிறதுக்காக நிறைய தியாகங்களை செஞ்சாங்க. மார்க்கத்தை படிக்கிறதுக்காக நிறைய தியாகங்கள் அவங்களோட பொருளாதாரத்தால், அவங்களோட உடலால், அவங்களோட நேரத்தால் எல்லாத்தாலையும் செலவழித்து என்ன செஞ்சாங்கன்னா மார்க்கத்தை படித்து கொண்டாங்க. ஏன்னா அந்த மக்களுடைய நோக்கம் எதுவாக இருந்ததுன்னு சொன்னால் இந்த உலகத்தை விட மறுமை தான் முக்கியம். அந்த மறுமைக்காகத்தான் நான் இருக்கிறேனுங்கிறத அன்றைய மக்கள் அவ்வளோ உறுதியாக நம்பினாங்க. எங்களை மாதிரி இஸ்லாத்திலே பிறந்து வாழ்ந்த சமூகம் அல்ல அவங்க. நாங்கள் பிறப்பால முஸ்லீம்கள். அவங்க பிறப்பால முஸ்லீம்களா? அவங்க பிறப்பால முஸ்லீம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சொற்பொழிவுகளை கேட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க. அவங்களோட நடைமுறையை பார்த்து இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறிமுறையாக மாற்றிக்கொண்டவர்கள். நாங்கள் பார்க்கலாம் ஆரம்ப காலத்தில் இருந்த சஹாபாக்களுடைய நிலைப்பாடுகள். இஸ்லாத்துக்கு முன்னர் அவங்களோட நிலைப்பாடுகள் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தா மிக மோசமான நிலையில் இருந்தாங்க. ஆனால் இதுதான் இஸ்லாம், இதுதான் சத்தியம் என்று தெரிஞ்சதுக்கு பின்னால் எவ்வளவுதான் உசுருக்கு மேலால் அந்த செயற்பாடுகளை அவங்க நேசிச்சிருந்தாலும் கூட இது சத்தியம் என்று தெரிஞ்ச உடனே அதை தூக்கி போட்டுட்டு ஓடக்கூடியவர்களாக அன்றைய சஹாபாக்கள் இருந்தாங்க. அதே மாதிரி அன்றைய பெண்மணிகள் இருந்தாங்க. இஸ்லாம்ங்கிறது இதுதான் என்று தெரிஞ்சால் இஸ்லாத்துக்காக உயிரை கூட அற்பமாக நினைச்சாங்க. தங்களுடைய குழந்தைகளை அதுக்காகவே வளர்த்தாங்க. உம்மு ஹாரிசா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்மணி, ஹாரிசாவினுடைய தாயார், அவங்க என்ன செய்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அவங்களுடைய மகனை யுத்தத்துக்கு அனுப்பிட்டாங்க. யுத்தத்துக்கு அனுப்பி அந்த மகன் என்ன செஞ்சார்? அந்த யுத்தத்தில் கொல்லப்பட்டுட்டார். கொல்லப்பட்டதுக்கு பிறகு இந்த உம்மு ஹாரிசாவுக்கு கவலையாக இருக்குது. என்ன கவலை? மகன் கொல்லப்பட்டுட்டார்னு கவலை இல்லை, என்னுடைய மகன் எங்கே இருப்பாரோன்ற ஒரு கவலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய மகன் ஹாரிசா, அவங்களுக்கு அங்கே சொல்கிறதுக்கும் வாய் வரதில்லை, எங்கே இருப்பாருன்னு கேட்குறது தான் வராங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, உம்மு ஹாரிசாவே, உம்முடைய மகன் சுவனத்தில் அதுவும் உயர்ந்த தரத்தில் இருக்கிறார்னு சொன்ன உடனே தான் அந்த பெண்மணி சந்தோஷமாக போகிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், என்னுடைய மகன் சொர்க்கத்தில் இருக்கிறார், அதுவும் உயரிய ஒரு இடத்துல இருக்கிறார்ன்னு சந்தோஷமாக போகிறாங்க. தன்னுடைய மகன் கொல்லப்பட்டது கவலை இல்லை, கொல்லப்பட்டாலும் தன்னுடைய மகன் ஷஹீதாக்கப்பட்டாலும் அவர் சொர்க்கத்தில் இருக்காராங்கிறத தெரிஞ்சு கொள்ளணும். அப்போ பிள்ளைகளை வளர்க்கும் போது எதுக்காக வளர்க்குறாங்க? என்னுடைய பிள்ளை சுவனத்துக்காக வளர்க்கப்படும். அதான் அன்றைய தாய்மார்களுடைய நோக்கமாக இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மாமி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்வாங்களாம்னா அவங்களோட சின்ன மகனுக்கு சின்ன வயசுலேருந்தே நிறைய பயிற்சிகள் எல்லாம் கொடுப்பாங்களாம். போர் பயிற்சி, வில் பயிற்சி, அம்பெறிகிறது, இப்படியான நிறைய கலைகளை எல்லாம் கற்றுக் கொடுத்து கடுமையாக கஷ்டப்படுத்தினாங்களாம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அது கம்ப்ளைண்டாகவே போகுது. இப்படி சஃபியா வந்து அவருடைய மகனை கடுமையாக கஷ்டப்படுத்துகிறாங்க.
கடுமையான பயிற்சிகள் எல்லாம் இந்த சின்ன வயசில் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க ஏன் அப்படின்ட்டு. அப்போ அந்த பெண்மணி சொல்கிறாங்க, என்னுடைய மகனை நான் எதுக்காக வளர்க்குறேன்னு சொன்னால் அவர் ஒரு வீர தியாகியாக மாறணும், இந்த மார்க்கத்துக்காக அவர் போராடணும், அவருடைய உயிர் இந்த மார்க்கத்துக்காக போகணும், அதுக்காகத்தான் நான் என்னுடைய மகனை வளர்க்குறேன்னு சொல்லி அந்த பெண்மணி சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் எதை எங்களுக்கு உணர்த்ததுன்னு சொன்னால், அவங்களுடைய இந்த உலக வாழ்க்கையினுடைய நோக்கம் எதுன்னு சொன்னால் இந்த உலகம் இல்லை. இந்த உலகங்கிற இந்த பரீட்சை கூடத்திலிருந்து நானும் என்னுடைய குடும்பமும் வெற்றி பெறணும். நான் மட்டும் வெற்றி பெறக்கூடாது, நான் பெத்தெடுத்த என்னுடைய பிள்ளையும் என்ன செய்யணும்னா நாளை மறுமையில் வெற்றியாளனாக மாறணும், என்னுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் சுவனத்துக்குரியாக்களாக மாறணுங்கிறத அன்றைய குடும்பமாக அன்றைய பெண்கள் எல்லோருமே உணர்ந்து வச்சுருந்தாங்க. அதனால தான் தன்னுடைய சின்ன பிள்ளைகளுக்கு கூட மார்க்கத்தை பற்றி அவ்வளவு தெளிவுகளையும் விளக்கங்களையும் ஏற்படுத்தினாங்க. அதே மாதிரி அந்த பொம்பளையில் எப்படி இருந்தாங்க அன்றைய அந்த பெண்மணிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து முண்டி அடிச்சுட்டு கேள்வி கேட்பாங்க. மார்க்கத்தை படிக்கிறதுக்காக எங்களுக்கு ஒரு தனியாக ஒரு நாளை ஒதுக்கித்தாங்க யாரை சொல்லலான்லாம் கேட்டாங்க. நாங்கள் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க வந்தால் ஆண்கள் எங்களை மிகச்சி நிற்கிறாங்க, எங்களால் உங்கள்கிட்ட வந்து நெருங்க முடியாமலுக்கு இருக்குது, அதனால் எங்களுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு நாளை ஒதுக்கித்தாங்க, நாங்கள் மார்க்கத்தை படிக்கணும்னெல்லாம் அன்றைய பெண்மணிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்டு தனியாக நாளை ஒதுக்கி மார்க்கத்தை படித்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெண்கள்லேயே மிகச்சிறந்த பெண்கள் மதீனத்து பெண்கள். ஏன் அப்படி சொன்னாங்க? அந்த பெண்கள் என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொன்னால் மார்க்கத்தை படிக்கிறதுக்காக வெக்கப்பட மாட்டாங்க. என்ன கேள்வி கேட்குறதா இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து தயங்காமல் கேட்கக்கூடியவர்களாக அந்த பெண்மணிகள் இருந்தாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ் அந்த பெண்மணிகள் அப்படி ஒரு சிறப்பிச்சு சொல்கிறாங்க, பெண்கள்லேயே அவங்க சிறந்த பெண்கள் அப்படின்னு சொல்லி. அப்புறம் மார்க்கத்தை படிக்கணும், எங்களுக்கு ஒரு தெளிவு வரணும்னு சொன்னால் நாங்கள் நிச்சயமாக அதில் தேடல் உள்ளவர்களாக விளக்கம் உள்ளவர்களாக மாற வேண்டும்.